ஹலோ, வணக்கம். பழி வாங்கினால் நாற்றம் எடுக்கும் கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ச்சே, நினச்சி பார்த்தாலே நெஞ்செல்லாம் கொதிக்குது சாமி. என்னை பற்றி எப்படியெல்லாம் பின்னாடி பேசியிருக்காங்க, என்னை பற்றி எப்படியெல்லாம் கேலி பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் பழி வாங்காமல் விடக்கூடாது சாமி. அதுக்கு ஒரு மந்திரங்கந்திரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு ஒருத்தன் போய் சாமி கிட்டே கேட்டானான். சாமி அதுக்கு சொன்னாராம், சரி, நான் உனக்கு ஒரு கோணிப்பை தாரேன். அந்த கோணிப்பையில் உனக்கு யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பெயரை ஒரு உருளைக்கிழங்குல எழுதி இந்த கோணிப்பையில் போட்டு சேகரிச்சுட்டே வரணும்னு சொன்னாராம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு உருளைக்கிழங்குல ஒருத்தரோட பெயர் மட்டும் தான் எழுதணும். இனி எங்கே போனாலும் அந்த கோணிப்பையை சுமந்துக்கிட்டே வரணும்னு சொன்னாராம். அதை கேட்ட இந்த சீடன் அட சாமி, இதை தான் சொன்னீங்களா? நான் என்னமோ நீங்கள் பெருசாக ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன். இது எனக்கு சாதாரணம் அப்படி சொல்லிட்டு போயிட்டானா. தினமும் அதே மாதிரி யார் மேலெல்லாம் அவனுக்கு கோபம் இருக்குதோ அது உருளைக்கிழங்குல எழுதி கோணிப்பையில் சுமந்துக்கிட்டே வந்தானா. முதல்ல அவனுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. போக போக அந்த பையை தூக்கிட்டே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. கொஞ்ச நாள் போனால் எல்லோரும் அவங்ககிட்ட வரதே ஓடி இருக்காங்க. அவன் பையை தூக்கிட்டு வந்தாலே எல்லோரும் தூரமாக ஓடிடுவாங்களா. என்னடா இது, எல்லோரும் நம்மளை விட்டு இப்படி ஓடி போகிறாங்களே. திரும்ப சாமிக்கிட்ட வந்திருக்கான். சாமி, இப்படி எல்லாரையும் நம்ம பழி வாங்கிக்கிட்டே இருந்தோன்னா யாரும் நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தானே நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. இல்லை, நீ இன்னும் அரை கிணறதை தாண்டி இருக்க, முழு கிணறை தாண்டலை அப்படின்னு சொன்னாரா சாமி. என்ன சாமி சொல்கிறீங்க? ஒருவேளை அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நான் வாரத்துக்கு ஒரு தூரம் தூக்கி வெளியே போட்டிருக்கணுமோ அப்படின்னா இந்த வாடை வராதோ அப்படின்னு கேட்டானா. இல்லை அப்படின்னாரா. நீ இன்னும் அந்த உருளைக்கிழங்கை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறே தவிர அந்த கோணிப்பை இருக்கிறதுனால தானே இந்த உருளைக்கிழங்கை நீ போட்டு வச்ச. முதல்ல பழி வாங்கணுங்கிற எண்ணமே தப்பு. அதன் முதல்ல நீ மாற்றிக்கிட்டேன்னா இந்த செயல்களெல்லாம் உங்ககிட்ட வராது. நீ யாரை நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அல்லது உனக்கு யார் கெடுதல் பண்ணாங்களோ அவங்கள கடவுளே பார்த்துக்குவார். நீ உன்னுடைய வேலையை பத்திரமா செய், கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நமக்கும் யாரை பற்றி பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அது இப்போவே தூக்கி போட்டுடலாம். ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ.